ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் கேம்ஸ் அனிமாவோட செகண்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் லீயும் ஹீரோவும் பாலைவனத்தை கடந்து ஸ்கேவெஞ்சர் கேம்புக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா சாப்பாடு இல்லாமல் எல்லாரும் பட்னியாக இருக்காங்க. அப்போ ஒருத்தன் கறி துண்டை கண்ணுக்கு முன்னாடி காட்டி நாய்க்கிட்ட போகிறான். அவங்க 2 பேரும் அதுக்காக சண்டை போடுறாங்க. இதை பார்த்து மனசாட்சியே இல்லாமல் ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க அந்த கறி துண்டை ஏக்கமாக பார்க்குறாங்க. இது இல்லாமல் உணவுக்காக ஒருத்தரை கொண்டுக்கிறாங்க. அதில் ஒரு மொட்டையனுக்கு ஜெல்ஸாக கேட்குது. அங்கே என்னடா பார்க்கணும் லீ திட்டுறாரு. ஆமாம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நாமளா ஸ்கேவெஞ்சர் கேம்பில் இருக்கோம். நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா பீஸ்ட்டு கூட சண்டை போடணும். அப்போ பீஸ்ட்டுக்கும் ஹியூமனுக்கும் ஃபைட் நடக்கிறத காட்டுறாங்க. அதில் எல்லோரும் பெட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அவர் ரொம்ப பயந்து போயிருக்கா. அப்போ ஒருத்தன் சின்ன பொண்ணை பயப்படாத, அடுத்தது நீ தானே சொல்கிறான். அந்த இடத்துக்கு லீயும் நம்ம ஹீரோவும் வரான். அவுட் சைடர்ஸா? சரி, அவனோட பேர் என்ன? அவனுக்கு பேர் கிடையாது. அப்படியா, சரி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ரூல்ஸு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சின்ன பொண்ணு இங்கே வா. கேம்ப் ரூல்ஸ் படி நீங்கள் வாழ போகிறீங்களா இல்லை சாக போகிறீங்களான்னு இந்த குச்சி மூலம் தெரிய போகுது. யாருக்கு பைத்தன் வந்திருக்கோ அவங்க தான் முதல்ல ஃபைட் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு தான் பைத்தன் வந்திருக்கு. உடனே ஹீரோ நான் பாருன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோ கதவை திறந்து உள்ளே போகிறான். அப்போ அந்த பைத்தன் பயங்கரமாக வெளியே வந்து விரும்புது. இது செகண்ட் லெவல் பைத்தன். கண்டிப்பாக அவன் சாக போகிறான். உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு தான் பைத்தன் வந்திருக்கு. ஆனால் ஹீரோ போயிருக்கான். பைத்தானே அவனை கொண்டுருன்னு எல்லாரும் அந்த பாம்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ அந்த பாம்பு கழுத்துலேருந்து வால் வரைக்கும் ஒரே கூட தான் பாம்பை கொண்டுறான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு. இருந்தாலும் அவன் பாம்பை கொண்டுட்டான்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ. ஆனால் ஹீரோ அந்த பாம்போட கறியை வெட்டி தூக்கிட்டு போகிறான். அப்போ 2 பேரும் வானத்தில் ஹீரோ பண்ண வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட அந்த ஜேடு துண்டு இருக்குது. ஆமாம், மாஸ்டர் பாய் எப்போ வருவார்? என்ன இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவார். அடுத்த சீனில் ஹீரோ லீ கிட்ட இது என்னோட ட்ரீட்டுன்னு சொல்கிறான். அடுத்த நொடியே அந்த பாம்பை வச்சு கறி குழம்பே செஞ்சுட்டாங்க. நம்ம ஹீரோவும் உள்ளே போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஹீரோக்கு புது துணி இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்க டின்னர் ரெடியாச்சுன்னு லீ சொல்கிறாரு. ஹீரோவும் அந்த புது துணியை போட்டுக்கின்னு வெளியே வரான். ஏன்னா 3 பவுல் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே ஒரு பவுல் தனியாக எடுத்து வச்சுருப்பேன், அவர் ஞாபகார்த்தமா. அப்போ ஹீரோ கையில் சாப்பிட போக ஒழுங்காக சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றான்னு சொல்கிறாரு. இந்த கேம்ப் உனக்கு எப்படி இருக்குது? என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. இதை கேட்டால் தான் அவர் சிரிக்கிறாரு. அப்போ ஹீரோவோட கை வலிக்க, அதுதான் மியூட்டேஷன் பாயிண்ட். அதை சரி செய்ய கல்டிவேஷனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஒயிட் எலிக்ஸரை வச்சு கூட சீக்கிரமாக அதை சரி செய்ய முடியும். அடுத்த சீனில் ஹீரோ பவரை கேதர் பண்ணி செகண்ட் லெவலில் ரீச் பண்ணிடுறான். அப்போ அவனோட காயம் கூட லைட்டாக சரியாயிடுது. இப்போ எனக்கு ஒயிட் எலிக்ஸர் வேணும்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ ரோட்டில் நடந்து போகிறான். இவன் என்ன புது ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான்னு அந்த 2 பேரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் அந்த மொட்டையும் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணுறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். வந்ததும் 2 எலிக்ஸர் வேணும்னு கேட்குறான். கேட்ட மாதிரி எடுத்து கொடுத்துட்றாங்க. ஹீரோவும் பணம் கொடுத்துட்டு அது கையில் வாங்க. அப்போ அந்த மொட்டையும் ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணிடுறான். சின்ன பையன், ஒழுங்காக அந்த எலிக்ஸரை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அவனோட கழுத்தை அறுத்து அதை வெளியே எடுத்துருவான், பார்த்துக்கோ. இதை கேட்ட ஹீரோ அவனோட கழுத்தையே பார்க்குறான். அப்போ சுற்றி இருக்கிறவங்க அவன் ரொம்ப மோசமானவன்னு பேசிக்கிறாங்க. அப்போ அதில் இருக்கிற இன்னொருத்தன், எனக்கு பொறுமை கம்மி, ஒழுங்காக கொடுத்துரு இல்லைன்னா அவனை கொண்டுருவான். நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்க, ஆனால் ஹீரோ அந்த எலிக்ஸரை கொடுத்துட்றான். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அப்போ அவன் ஹீரோ கால் பக்கமே துப்புறான். அதை துடிச்சு ஹீரோ சட்டையிலே தடவிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஹீரோ அவனோட கையை பார்த்து இன்னும் அரை நாள் வெயிட் பண்ணிடான்னு சொல்கிறான். அடுத்த சம்பவம் காத்துட்டு இருக்கு போல். அடுத்த சீனில் அந்த மொட்டையும் ஃப்ளவர் ஹவுஸ்லேருந்து வெளியே வர, அப்போ அவனுக்கு பின்னாடி யாரோ வராங்க. அவனும் சந்தேகப்பட்டு திரும்பி பார்க்க, ஆனால் அங்கே யாரும் காணும். திடீர்னு அவனுக்கு இயற்கை அழைக்க அவனும் ஃப்ளவர் ஹவுஸை நினச்சிக்கிட்டு பாட்டு பாடிட்டு போக, அப்போ ஹீரோ அவனுக்கு பின்னாடி வந்து கழுத்தில் ஒரே ஸ்டோருக்கு தான் ஆள் கீழே விழுந்துடுறான். என்னமோ சொன்னால் என்னோடய கழுத்தை அறுப்புன்னு, இப்போ என்னோடய கழுத்தை அறுத்து அந்த எலிக்ஸரை நான் எடுக்கிறேன்டா. அப்போ ஹீரோ அவன் இழுத்துட்டு போய் கதையை முடிச்சிடுறான். அடுத்த சீனில் ஹீரோ அந்த எலிக்ஸரோட வெளியே வரான். அப்போ மொட்டையும் கூட இருந்தவனோட தான் அவனை தேடிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த 2 பேரும் வராங்க. இவங்ககிட்ட திறமை நிறைய இருக்குது. அதுவும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கொள்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எதுக்காக பகல் அவன் வேறு ட்ரெஸ்ஸோடு சுற்றிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீனில் வேற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. நீ என்னை ஃபாலோ பண்ணுறதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், வெளியேவா அப்படின்னா நீ அவனை கொண்டுட்டேன். இத்தனை நாள் நான் அவனை சோறு போட்ட வளர்த்தா, அதுக்கு பதிலாக உன்னோட பேக்கை என்கிட்ட கொடுத்துட்டு அவனை நான் வழி இல்லாமல் கொள்கிறேன். இப்போ நீ தான்டா சாக போகிற. அப்படியே 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் நடக்குது. கடைசியாக அவன் ஹீரோ மேலே பாய்சன் பார்க்க அனுப்பிடுறான். இவன் எப்படியும் 2வது லெவலில் தான் இருப்பான். இதை யூஸ் பண்ணி அவனை நான் சீக்கிரமாக கொண்டுருவேன். ஆனால் இதோட சைடு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எந்த விதமான சவுண்டும் காணும் அப்படின்னு அவன் செத்துருப்பான். நாம் தான் ஓவராக திங்க் பண்ணியிருக்கோம். அப்போ ஹீரோ திடீர்னு வந்து அவன் மண்டியிலே அந்த கத்தியை எரிக்கிறான். இதனால் அவன் ஸ்பாட்லேயே அவுட்டு.
இந்த கல்லுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், இல்லைனா நான் எப்பயே செத்துருப்பேன். அப்போ ஹீரோ அந்த எல்லோ கல்லை எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனை தலையுமே இல்லாமல் பண்ணிட்டு போகிறான். அந்த இடத்துக்கு அந்த 2 பேரும் வராங்க. இப்போ பார்த்தியா அவன் அந்த புது ட்ரெஸ்ஸை போடல, அவனோட வறுமை காரணமாக அது கிழிஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறான். நீ ஒரு வழியே அதை கண்டுபிடிச்சிட்டே அடங்குது. அடுத்த சீனில் ஹீரோ அந்த ரோட்டில் முடியாமல் நடந்து போகிறான். அங்கே பார்த்தா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு ஹீரோவை பார்க்க ஹீரோ எந்த காயமும் இல்லாத மாதிரி நடந்து போகிறான். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்ததும் ரத்தமாக கொட்டுறான். அங்கே பார்த்தா அவனுக்கு சாப்பிட ரெடியாக இருக்குது. அந்த நேரத்தில் லீ அங்கே பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் ஹீரோ உயிரோடு இருப்பானா இல்லையான்னு சஸ்பென்ஸோடு முடிச்சிருக்காங்க. சரி கைஸ், அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் கைஸ்.